பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்களை டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 7ஆம் நாளில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக, வேற்று வழிகளை நாம் பின்பற்றாதிருக்க கடவுள் நம்மை எச்சரிக்கின்றார். எரேமியாகமம் அதிகாரம் 6 பார்க்கின்றோம். எருசலேமே, எச்சரிக்கையாயிரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன், உன்னை மனிதர் வாழா பால்நிலம் ஆக்குவேன். நாம் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்விதமாய் தேடிக்கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்கு உகந்த வழிபாடு நமக்குள் காணப்படுகிறதா? ஏனென்றால் ஏசாயா 8:11 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தமது வலிமையுள்ள கையை என்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார், இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இதோ இந்த உலகுக்கொத்த வாழ்க்கை நாம் வாழாதபடி, இதோ பிற தெய்வ வழிபாட்டின் செயல்பாடுகள் நம்மில் காணாதிருக்க கடவுள் இந்த தவக்காலத்தின் வழியாய் நமக்கு எச்சரிப்பு விடுக்கின்றார். யோவான் 4:24 சொல்லப்பட்டது வார்த்தையின்படி, கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். ஆகையால் நம்முடைய வழிபாடு எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக நாம் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது அதுதான் உள்ளார்ந்த வழிபாடாக கடவுள் கண்ணோக்குகின்றார். அவ்விதமான வழிபாடு நம்மில் இருக்கின்ற பொழுது கடவுள் சகல நிலைகளிலும் நம்மை கண்ணோக்கி ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு, அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களில் வந்து தங்கும் என்று சொல்லப்பட்ட இணைச்சட்டம் அதிகாரம் 28:2 படி சகல ஆசியை நாம் சுதந்திரித்து கொள்ள வேற்றின வழிபாட்டின் செயல்முறைகள் நம்மில் காணாதபடி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்மை இந்த தவக்காலத்தின் வழியாக முழுமையாய் ஆண்டவரை தேடுவோம். எந்த செயல்பாட்டிலும் நாம் பிற இனத்தவரை போல் வாழ்ந்து விடாதபடி கடவுளுக்கு உகந்த முறையில் நம்முடைய வழிபாடுகள் அனைத்தையும் அவருக்கு உகந்த முறையில் உண்மை இயல்புக்கு ஏற்ப நாம் நம்மையே பலியாக படைப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.